சரிகமா கார்வா மினி தமிழ். அவ இருந்திருந்தா நான் இத பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு அவ நம்ம கிட்ட இல்லையே வள்ளி. அதனாலதான் ஆனந்த் இப்படி கடைசி வரைக்கும் ஒண்டிக்கட்டையாவே வாழ்ந்துடக்கூடாது இல்லையா? அவனுக்கும் ஒரு துணை வேணும். எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி, யார் வேணாலும் வளைக்கிற மூங்கில் மாதிரி அவனை யார் வேணாலும் வளைச்சிட்டு போயிடுவாங்க. அவனுக்கு ஒரு பொண்ணு துணையா வேணும். அதனாலதான் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. பாட்டிமா, என்ன சொல்றீங்க பாட்டிமா? அதுக்குள்ள யாராச்சும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? கீதா, நீ சொல்ற மாதிரி தான் நானும் யோசிச்சேம்மா. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நான் போனதுக்கு அப்புறமா அவனை பாத்துக்க பொறுப்பா ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதுக்குதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ஒரு பொண்ணையும் பார்த்திருக்கேன். அந்த பொண்ணு பேரு அர்ச்சனா. அவ ஆனந்தோட ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறா. ரொம்ப நல்ல பொண்ணு. நம்ம வெண்ணிலா மறுபிறவி எடுத்து வந்தா எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இருக்கா. என்னோட மறுபிறவியா? மொத பிறவிய குத்துக்கல்ல பக்கத்துல தான் நிக்கிறேன். அடேங்கப்பா, என்னம்மா நடிக்குது கிழவி. ஆனா ஒண்ணு வள்ளி, உன்னோட சம்மதம் இல்லாம நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்காது. அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ மனப்பூர்வமா சம்மதிக்கணும். வள்ளி, நீயாவது இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுமா. உன் தங்கச்சி குழந்தை நல்லபடியா வளர்ந்து ஆளாகணும்னா ஆனந்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றேன். சரின்னு சொல்லுமா. பாட்டிமா, வள்ளியோட சம்மதம், என்னோட சம்மதம், வீட்டில் இருக்கிறவங்களோட சம்மதம், இது எல்லாத்தையுமே விடுங்க. இந்த கல்யாணத்துக்கு ஆனந்த் சார் முதல்ல சம்மதிச்சாரா? அது அது வந்து அது எப்படிங்க என்ற முதலாளி சம்மதிப்பாரு? எங்க முதலாளி தான் கல்யாணமே வேணான்னு சொல்லி ஒத்த கால ஒத்தர தாண்ட ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த காதல் கோட்டை கட்டுறது, அப்புறம் காலமெல்லாம் காதல் வாழ்கன்னு பேசுறது எல்லாமே இந்த அம்மாய் தான் என்ற முதலாளிக்கு ஆல்வேஸ் வேலனே துணை, சிங்கார வேலனே துணை. ஏன் துணையோட தான் இருப்பேன்னு சொல்றாரு. டேய் சுமாரா, உன் துணையே கூடாதுன்னு தான் நான் இந்த கல்யாணமே பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல பாட்டி, உங்க பேரு நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அதுக்கு நாங்க குறுக்க நிக்கவும் மாட்டோம். இந்த கல்யாணத்துக்கு ஆனந்த் சம்மதிச்சா எங்களுக்கும் சம்மதம் தான். ஆனந்த பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல அவரை சம்மதிக்க வைக்க முடியுமான்னு நீங்க பாருங்க. அது ஒரு விஷயமே இல்ல வள்ளி. எனக்கு உன் சம்மதம் கிடைச்சா போதும். ஆனந்த எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். சம்மதிக்க வைப்பேன். இந்த வேலன் என்கிற வெண்ணிலா இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது கிழவி. உன்னை ஃபியூஸ் போன பல்ப் பாக்குறனா இல்லையான்னு பாரு.
இப்படி நடு ரோட்ல நாராயணனா நிக்க வச்சிட்டானே நம்மள. விக்கி ஏன் இப்படி புலம்புறீங்க? புலம்பாம என்ன பண்ண சொல்ற? வீட்டுக்கு அவனை வரவேணான்னு சொன்னேன். அதனால ரோட்ல வச்சு பேசலான்னு பிளான் பண்ணோம். வீட்டுக்கு வந்தா செம டார்ச்சரா இருக்கு வள்ளி. அப்பாவுக்கு எப்ப விஷயம் தெரிஞ்சிருமோன்னு ஒரே கன்ஃபியூஷனா பயமாவே இருக்கு. அதனாலதான் அவனை இங்க வர சொன்னேன். அங்க பாரு வந்துட்டான். நல்லா ஒதுங்கி நில்லு, ஓரமா நில்லு. ஏன் இப்படி வெயில நிக்கிற, மலையில நனையற, ஐஸ்கிரீம் திங்கிற, அப்படி இப்படின்னு குதி குதின்னு குதிப்பான். ஹாய் விக்கி, ஹாய் வள்ளி. ஆமா, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நீங்க இருக்கும்போது நாங்க எப்படி நல்லா இருப்போம்? கம் ஆன் விக்கி, நீயும் வர வர என்ன மாதிரி பயங்கரமா ஹியூமர் சென்ஸா பேச ஆரம்பிச்சிட்ட. அப்புறம் விக்கி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன். இந்த அக்ரிமெண்ட் டீடைல்ஸ், அப்புறம் நீங்க என்கிட்ட குழந்தைய டிரான்ஸ்ஃபர் பண்ற டீடைல்ஸ், இது எல்லாத்தையுமே நான் வீட்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வீட்லன்னு சொன்னது உங்க வீட்ல தான். உங்க அப்பா கிட்ட, உங்க அம்மா கிட்ட நீ ஏதோ ஷாக் ஆயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொன்ன. ஆனா அவங்க அந்த மாதிரிலாம் ஷாக் ஆகவே இல்லையே. அவங்க பயங்கர ரிலாக்ஸா எடுத்துக்கிட்டாங்க. இப்பதான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். நான் தான் அக்ரிமெண்ட்ல போட்ட மாதிரி நடந்துக்கறான்னு சொல்லல. அப்புறம் எதுக்காக போய் எங்க அப்பாட்ட விஷயத்த சொன்ன? விக்கி கூல் கூல். என்ன டென்ஷன் ஆயிட்டியா? வழக்கம் போல ஒரு பொய்ய சொன்ன, அத போய் உண்மை நம்பிட்ட. இங்க பாரு, இந்த மாதிரி தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த என் வாயில நல்லா வந்துரும் சொல்லிட்டேன். விக்கி கூல். சொல்லு, என்ன விஷயமா எங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லு. ஒண்ணு இல்ல விக்கி, ரிலாக்ஸ். நீ முதல்ல மூட சேஞ்ச் பண்ணு. வள்ளிக்கு டெலிவரி டேட் நெருங்கிட்டு இருக்குல்ல. டாக்டரும் 10 days தானே கொடுத்திருக்காரு. அதனால இப்போ போய் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிடணுமா? விக்கி, நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? சரி சொல்லு. ஹாஸ்பிடல்ல சேர்க்கும் போது கரெக்டான டைமுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அப்படி இல்லைன்னு வச்சுக்க பிரச்சனை ஆயிடும். ஹாஸ்பிடல் உங்க வீட்ல இருந்து கிட்டத்தட்ட 1 hour டிராவல். சோ சென்னையில இருக்க டிராபிக்ல திடீர்னு இடுபொலி வந்துருச்சுன்னு வச்சுக்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். அதனால எங்க அம்மா என் வைஃபுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க. அதையே நான் உன்கிட்ட சொல்றேன். ஹாஸ்பிடல் பக்கத்திலேயே என்னோட கெஸ்ட் ஹவுஸ் ஒன்னு இருக்கு. பேசாம நீயும் வள்ளியும் அங்க வந்து தங்கிருங்க. என்ன சொல்ற? அப்படி தங்கிட்டீங்கன்னா ஹாஸ்பிடலுக்கு ஈஸியா அழைச்சிட்டு போயிடலாமே. இங்க பாரு ராகுல், தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. உன்னோட அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் டீடைல், மண்ணாங்கட்டி இது எல்லாமே இன்னும் 10 நாள்ல முடிய போகுது. அதுக்கப்புறம் நாங்க உன்னை பார்க்க கூட விரும்பல. நம்ம வள்ளி விக்கி எதுக்கு இந்த ராகுல் கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? கம் ஆன் வள்ளி, அதுக்காக நான் சொல்ற எதுவுமே கேட்க மாட்டியா? திஸ் இஸ் த லாஸ்ட் டைம். இதுக்கப்புறம் குழந்தைய பெத்து என் கையில கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், எவ்ரிதிங் இஸ் ஓவர். அதுக்கப்புறம் நான் ஏன் ஒண்ணு பார்க்கணும்? சோ இப்ப நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். முடியாது, நீ சொல்றது எதுவுமே நடக்காது. இங்க பார் ராகுல், முதல்ல இந்த மாதிரி தொந்தரவு பண்ணி டார்ச்சர் பண்றத நிறுத்து. அம்மா அப்பா கூட இருந்து குழந்தை பெத்துக்கிட்டாதான் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். எங்களுக்கு இப்படி மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காத. அக்ரிமெண்ட்ல நீ என்ன போட்டிருக்க? நீ எங்க அப்பாவுக்கு கிட்னி கொடுத்திருக்க. அதுக்கு பதிலா நாங்க எங்களோட குழந்தைய உனக்கு கொடுக்கிறோம். வள்ளி குழந்தை பெத்த உடனே ஹாஸ்பிடல்ல கை மாத்தி உன் கையில கொடுத்துருவோம். இத பார், அதுக்கப்புறம் உனக்கும் எங்களுக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்களை நிம்மதியா இருக்க விடு, டென்ஷன் பண்ணாத. அதான் டாக்டர் கிட்ட எல்லாமே பேசியாச்சுல்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு, இந்த விஷயம் எதுவுமே எங்க வீட்டுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சது
மனுஷனா இருக்க மாட்டேன். போதும், நீ எங்களுக்கு கொடுத்த டார்ச்சர் எல்லாமே போதும். தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போயிடு. ஓகே ஓகே, ஆனா ஒண்ணு, குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷம் உன் குழந்தை என் கையில இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஏதாவது அதிகமா பேசி சத்தம் போடணும்னு நினைச்சா, ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான், சொல்லிட்டேன். ஓகே? வள்ளி, இதுக்கு மேல பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. வா போலாம். டேய், என்னடா இதெல்லாம்? என்ன சொல்லிட்டு போறாம? ஏன் அவன் உங்களை இப்படி மிரட்டிட்டு போறா? உங்களை சுத்தி என்ன நடக்குது? நீங்க பாட்டுக்கு புள்ளைய பெத்து அவன் கையில குடுக்கறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு எங்களை குழி தோண்டி புதைக்க பாக்குறீங்களா? அம்மா, இல்ல, நான் சொல்றது என்னன்னா... பேசாதடா, பேசாத. அன்னைக்கு உங்க அப்பா அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. என்கிட்ட கூட சொல்லாம பிள்ளைங்க ஹோமம் பண்றாங்க, அதுவும் அந்த ராகுல் கூட சேர்ந்துன்னு. இவங்களுக்கும் ராகுலுக்கும் ஏதோ இருக்குன்னு அவர் சொன்னாரு. அப்போ அத நான் சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் மனசு கடந்து பதறுது. அந்த மனுஷன் கொஞ்ச நாள தூக்கமே இல்லாம போராடிட்டு இருக்காரு. ஏதோ பிரச்சனை இருக்கு, வள்ளியும் விக்கியும் நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. இப்ப தாண்டா தெரியுது, இத நான் விட மாட்டேன். அவர்கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். ஐயோ, அப்படி சொன்னாதான் உங்க ரெண்டு பேரையும்... உங்ககிட்ட என்ன பேச்சு? அம்மா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. டேய், வேண்டாம், என்கிட்ட பேசாத. ஏற்கனவே உங்க அப்பாவை ஆபரேஷனுக்கு கூட்டிட்டு போனதே என்கிட்ட நீங்க சொல்லல. இப்ப இது இன்னும் என்னென்னலாம் என்கிட்ட மறைக்கணும்னு முயற்சி பண்றீங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. ஐயோ அம்மா, நீ நினைக்கிற மாதிரி... வேணாம், உன்கிட்ட என்ன பேச்சு? அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லு. அம்மா, நான் சொல்றது கேளு. அம்மா, நில்லுங்கம்மா. அம்மா, நில்லுமா, நான் சொல்றேன். மாத்திரை கூட போடாம பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. அப்பா, நீங்க ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அடிக்கடி மாத்திரை போட மறந்துடுறீங்க. டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? மாத்திரை போடலனா பிளட் கிளாட் வரும்னு சொல்லிருக்கார்ல. விக்கி கூட அதானே சொன்னா. ரிஸ்க் எடுக்காதீங்கப்பா. புடிங்க. சரிம்மா, நெக்ஸ்ட் டைம் டாக்டர் பார்க்குறப்போ மறதிக்கு சேர்த்து ஒரு மாத்திரையை கேட்டு வாங்கணுமா? சரி. என்னங்க, என்னங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அம்மா, வள்ளியும் விக்கியும் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் நம்மள நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க.
நாமளும் ஏமாந்து போயிட்டு இருக்கோம். என்ன மைதிலி, என்னாச்சு? என்னம்மா என்ன சொல்றீங்க? என்ன நடந்துச்சு இப்போ? அத்தை மாமா என்ன சொல்ல போறாங்களோ? தெரியலையே. என்னால நம்பவே முடியலங்க இவங்க இப்படி செய்வாங்கன்னு. ஐயோ, விக்கியும் வள்ளியும் பண்ண காரியத்தை நினைச்சு எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. ஆமாங்க, நம்ம குடும்ப வாரிசு, நம்ம குல வாரிசுங்க. அட என்னம்மா, என்ன பண்ணாங்க சொன்னதானே தெரியும். நம்ம குல வழக்குக்கு என்னாச்சு? சொல்லுங்கம்மா, என்னாச்சுமா? என்னாச்சு மைதிலி? அம்மா என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. அப்பா, என்னம்மா இவ? அம்மா என்னன்னு சொல்லுங்க, பயமா என்ன இருக்கு. மைதிலி, என்னாச்சுன்னு சொல்லு. ஏமா அழுதுட்டே இருக்கீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. அட நீ சொன்னதானே தெரியும். எனக்கு மனசே இல்லைங்க அந்த விஷயத்தை கேட்டதுல. என் ரத்தெல்லாம் அப்படியே கொதிக்குது. ஐயோ, என்ன விஷயம் மைதிலி, சொல்லு. அந்த ராகுல பத்தி கூட நீங்க அன்னைக்கே சொன்னீங்கல்ல, அந்த ஹோமம் கூட அவனே பண்ணா. அவன் ஏதோ இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கான்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா, என்ன அதுக்கு என்ன இப்போ? அவனுக்கும் நம்ம குல வாரிசுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, அந்த பாவி நம்ம குல வாரிசு. நம்ம குல வாரிசு? ஐயோ, என்னம்மா? நம்ம குல வாரிசு? என்னம்மா என்னாச்சு? 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 என்னாச்சு மைதிலி, சொல்லு மைதிலி, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா. என்னம்மா நீங்க இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. விக்கி, விக்கி, என்னடா என்னாச்சு? என்னடா பிரச்சனை? ஐயோ, அப்பா, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஒண்ணும் இல்லப்பா, இத வந்துறேன். அம்மா விடியா என்ன? வாமா. ஏய், விக்கி, சொன்னா கேளு. விக்கி, விடு சொல்றல. வாமா. ஏய் விக்கி, டேய், அம்மா, விடுடா. சொன்னா விக்கி, கேளுங்க, விக்கி. வாமா. அம்மா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்கு. அவசரப்படாதம்மா. அவசரப்பட்டு கஷ்டப்பட்டு காப்பாத்தின உசுரை நீயே எடுத்துறாத. என்னப்பா என்ன பண்ற அவன்? என்னடா என்ன பேசுற நீ? உனக்கு தெரியாதும்மா, பல விஷயங்களை சொல்ல முடியாம, சொல்ல தெரியாம, சொல்லிடுவோமாங்கிற பயத்துல, சொல்லிடக்கூடாதுங்கிற டென்ஷன்லயே ஒவ்வொரு நாளும் குழப்பத்திலே நான் செத்து செத்து வாழ்ந்துகிட்டு இருக்கேம்மா. என்னடா என்ன அதுன்னு முதல்ல சொல்லு. நீங்க கேட்டது எல்லாமே உண்மைதாம்மா. அவன் சொன்னதும் எல்லாமே உண்மைதான். வள்ளி, வள்ளி, என்ன? என்னம்மா, என்ன நடக்குதுங்க? என்னம்மா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. மாமா அது வந்து என்னம்மா வந்து போயிட்டு நீயும் தயங்குற, அவளும் தயங்குறா, என்னம்மா ஆச்சு? சொல்லு வள்ளி. இல்ல மாமா, அது வந்து நானும் வள்ளியும் பைக்ல போயிட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து அப்பா ரோட்ல மயங்கி கிடந்தாரு. மாமா, அப்பா, மாமா, அப்பா, மாமா, அப்பா. இந்த சின்ன வயசுல ராகுல் அவரோட கிட்னிய உங்க அப்பாவுக்கு தானமா கொடுக்க முடிவு பண்ணியிருக்காரு. நீங்க உங்க குழந்தைய ராகுலுக்கு கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். அம்மா,
அவ கடைசி நேரத்துல குழந்தைய கொடுத்தாதான் அப்பாவுக்கு கிட்னி கொடுப்பேன்னு சொல்லிட்டாம்மா. அப்பாவோடது ரேர் பிளட் குரூப் கிடைக்காது, தேடவும் முடியாது. ஆபரேஷன் நின்னு போனா அப்பாவோட உயிர் போயிருக்கும். அப்பாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக வள்ளி தான் வயித்துல வளர உயிரை கொடுக்கறேன்னு சொல்லிட்டாமா. நான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியலம்மா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் பண்ணாதன்னு வள்ளிய தடுத்து நிறுத்தவும் என்னால முடியல. இதெல்லாம் பண்ணு வள்ளின்னு அவகிட்ட சொல்லவும் என்னால முடியல. அவளேதான் இந்த முடிவை எடுத்தா. வீட்டுக்கு புதுசா வரப்போற உயிருக்காக இருக்கிற உயிரை நோகடிக்க கூடாதுன்னு அவதாம எல்லாமே பண்ணா. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு இல்லம்மா. அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது ஹார்ட்ல பிளாக் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் ஏதாவது ஒண்ணு சொல்ல போக அது பெரிய ரிஸ்க் ஆகி அப்பா நம்மளை விட்டு போயிருவாரோங்கிற பயத்துல அப்பாவுக்கு எந்த ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமும் தெரியக்கூடாதுன்னு தாமா நாங்க மறைச்சோம். நாங்க பண்ணது தப்பா இருந்தா, உங்ககிட்ட சொல்லாம இத பண்ணது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. விக்கி, ஆனா அதுக்காக குழந்தைய போய் கொடுக்கறதுக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? அப்பாவும் நமக்கு வேணும் தானேம்மா, அவரை இழக்க முடியுமா? 7 வருஷம் தவம்மா என்னோட குழந்தை. அது அப்பாவுக்காக அவ வேணான்னு சொல்லிட்டா. சர்ஜரி முக்கியம், அப்பா முக்கியம், அவரோட உயிர் முக்கியம். அதை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லை. கண்ணுக்கு தெரியாம இருக்கிற நம்ம குழந்தைய விட நம்ம தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்க மாமா தான் முக்கியம்னு சொல்லி வள்ளிதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.